வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாஸ் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பண்ண போறது குப்த பத்மாசனம். குப்தம் அப்படின்னாலே கவிழ்ந்து படுத்து பின்னாடி நமஸ்காரம் பண்றது. அதுவும் பத்மாசன நிலையில பின்பக்கமா நமஸ்காரம் பண்றது. பட்சிமா நமஸ்காரம் சொல்லுவாங்க. முதுகுக்கு பின்னால் நமஸ்காரம் பண்ணீங்கன்னா பட்சிமா நமஸ்காரம். இதுல நம்ம படுத்துட்டு பண்ண போறோம். அதுவும் கவிழ்ந்து படுத்த நிலையில பண்ண போறோம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு ரிலாக்ஸ் போஸ். தோள் பட்டைக்கும் முதுகு எலும்புக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். எப்பவுமே நம்ம பத்மாசனம் உட்காந்தோம்னா இடுப்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகும், இடுப்பு எலும்பு நல்லா உறுதி பெறும் சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ நீங்க நமஸ்காரம் பின்பக்கம் பண்ணிட்டு அதுவும் கவிழ்ந்து படுத்திருந்தீங்கன்னா உங்க முதுகு எலும்பும் தோள் பட்டையும் சேர்ற எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு நல்ல ரிலாக்ஸும் கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு மெடிடேஷன் பண்றவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லது மெடிடேஷன் முடிச்ச பிறகு இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் பண்ணாலும் நல்லா இருக்கும். மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க ரிலாக்ஸ், அதுவே ரிலாக்ஸ் நல்லா ஆயிடுதே அப்படின்னாலும் நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துருப்பீங்க, அரை மணி நேரம், அதாவது உங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மெடிடேஷன் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ நீங்க உட்காந்துருப்பீங்க ரொம்ப நேரம். அப்போ ரொம்ப நேரம் உட்கார அரை மணி நேரம் உட்காரணும்னா கண்டிப்பா முதுகு கொஞ்சம் டைட்டான மாதிரி இருக்கும். இந்த லூசன் பண்ணணும்னா நீங்க அதை ஆசனம் பண்றதை விட இந்த மாதிரி குப்த பத்மாசனம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஆசனம் வந்து மனம் நல்ல உறுதி கொடுக்கும். அதே போல ஒரு தெளிவும் கொடுக்கும். மனம் தெளிவாகணும், ஒரு நிம்மதியான மனசோடு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆசனங்களை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது போக உங்க நரம்பு மண்டலம் நல்லா இழுத்து விடும். உங்க கைகள் பின்பக்கம் இழுக்கிறதுனால கை, தோள்பட்டை, முதுகு அந்த நரம்பு மண்டலம் நல்லா இழுத்து விடும். அதனால என்ன பண்ணுவீங்க, நீங்க உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும். நல்லா அந்த இழுத்து விடும்போது உங்களுக்கு ஒரு தெளிவா இருக்கும். அதனால தான் சொன்னேன் மனம் தெளிவடையும் சொல்லி. எப்படி செய்வோம் பார்ப்போங்களா? நேர்களே, இந்த குப்த பத்மாசனம் பண்றதுக்கு நீங்க முதல்ல பத்மாசனத்துல உட்கார்ந்து தான் போகணும். பத்மாசனம் எப்படி செய்வது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பத்மாசனம் போட்டுக்கோங்க. அப்புறமா முன்பக்கமா கொஞ்சம் கொஞ்சம் கேட் போஸ் மாதிரி, அதாவது பூனை மாதிரி முன்பக்கமா 2 கையும் வச்சு நிதானமாய் படுத்துடணும். கவிழ்ந்து படுத்தணும். பத்மாசனத்திலே கவிழ்ந்து படுக்கணும். அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, நிதானமா உங்க கைகள் 2ம் பின்பக்கமா கொண்டு போய் பட்சிமா நமஸ்காரம் பண்ணணும். பின்பக்கமா நமஸ்காரம் பண்ணணும். இப்போ முன்னாடி நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா, முதுகுக்கு பின்னாடி நமஸ்காரம் பண்ணணும். அப்போ இந்த தோள்பட்டை, இந்த கையில் இருக்கிற ஆர்ம்ஸ், இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து நல்ல இழுக்கும். ஸோ அதனோடு சேர்ந்த நரம்பு மண்டலம் இழுக்கும். அது தசைகளும் நல்லா இழுத்து விடும். அது கூட சேர்ந்து இருக்கிற நம்ம எலும்புகளோட ஜாயின்ஸ் எல்லாம், லிகமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ளோ ஃப்ரீ ஆகும். அப்போ நல்லா உங்களுக்கு கைகள் நல்ல இயக்கம்லாம் நல்லா இருக்கும். அப்புறமா அதோடு சேர்ந்து உங்கள் முதுகு எலும்பும் நல்லா அது கூட இழுத்து நல்லா பிடிச்சிருக்கும். அதுவும் நல்லா லூசன் ஆகி ஃப்ரீ ஃப்ளோ பண்ணிவிடும். இப்போ பிளட் சர்க்குலேஷன் முதுகு நடு பகுதியில் நல்லா போகும். அதனால முதுகு எலும்பு நல்லா பலம் பெறும், உறுதியும் பெறும். இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, பத்மாசனம் உட்காந்துக்கோங்க. இப்படி இருக்கேன். முதல்ல வலது கால் மடித்து இடது தோள் மேலே வச்சுக்கோங்க. அப்போ இடது கால் அதே போல் மடித்து வச்சுட்டீங்க. இப்போ என்ன பண்ணுங்க, முன்பக்கம் எழுந்து வரணும். கொஞ்சம் கை ஊனிட்டு இப்படி எழுந்து வந்தீங்க வச்சுக்கோங்க. ஒரு நல்ல கேட் போஸ் மாதிரி ஆகிடும் இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா உங்கள் கால்கள் சப்போர்ட்டில் நேராக போய் படுத்துடலாம் இல்லையா? இப்போ நீங்கள் கைகள் கொண்டு போய் பின்னாடி நமஸ்காரம் பண்ண போறீங்க. இப்போ மெதுவாக நீங்கள் கைகளை ஊனி எழுந்து வரலாம். நிதானமாக கொஞ்சம் பின்பக்கமே வாங்க. உட்காந்து இது மாதிரி பண்ணும்போது இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா நீங்கள் கால்கள் லூசன் பண்ணிட்டு கைகள் லூசன் பண்ணாலே போகிறோம். ஏன்னா இதுவே நல்ல ஒரு ரிலாக்ஸ் போஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ கால் மெதுவாக தளவா விடுங்க. கொஞ்சம் லூசன் பண்ணிக்கணும். பத்மாசன நிலையில் வந்துட்டு வெளியே வந்தீங்கனால கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் லூசன் பண்ணிக்கணும். கைகளை கொஞ்சம் லூசன் பண்ணணும். ஏன்னா பின்பக்கம் நமஸ்காரம் பண்ணல, இந்த நமஸ்காரம் நம்ம பின்னாடி போயிட்டு அப்போ கை வளைக்கும் போது இங்கெல்லாம் இழுக்கும் நல்ல. அதனால் கைகளும் நல்லா கொஞ்சம் லூசன் பண்ணிவிட்டு திருப்பி நார்மலாக மற்ற ஆசனம் பண்ண ஆரம்பிக்கலாம். மீண்டும் ஒரு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கமாக பண்ணுற பாருங்கள். நல்லா உட்காந்துருக்கீங்க, பத்மாசனம் பண்ணுறீங்க. நல்லா பின்னாடி நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி வைக்கிறீங்க இல்லையா? அப்புறமா
திருப்பணும், கை இப்படி திருப்பணும், அப்போ தான் நல்லா வரும். அதை நீங்கள் படுத்துட்டு பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இதாக வரீங்க முன்பக்கமாக கேட் போஸ் மாதிரி. அப்புறமா நிதானமாக படுத்துக்கோங்க. ஃப்ளாட்னஸ் வந்துடணும். இது மாதிரி நீங்கள் மெதுவாக எழுந்து மறுபடியும் கேட் போஸ் வரீங்க. வந்த பிறகு நிதானமாக பின்னாடி சப்போர்ட் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறீங்க. இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மூச்சானது நல்ல அழுந்தும், வயிறு அழுந்திருக்கும், நெஞ்சு அழுந்திருக்கும். அதனால் நீண்டு பெரிய மூச்சு விட முடியாது. ஸ்மால் பிரீத் சொல்லுவாங்க, அதாவது தொண்டைக்குழி வரைக்கும் மூச்சு உள்ளே போய் வரும். அது மாதிரி சுவாசம் பண்ணிவிட்டு 10 கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிதானம் பண்ணுங்கள், நல்ல ஆரோக்கியம் பெறுங்க. இனி நீங்கள் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், படர்தாமரை. சில பேருக்கு அப்படியே முதுகில், நெஞ்சில், சில பேருக்கு முகத்தில் கூட ஒரு மேப் போட்ட மாதிரி அப்படியே கொஞ்சம் ஒயிட் அண்ட் ப்ரௌனாக இருக்கும் இல்லையா, அது படர்தாமரை சொல்லுவாங்க. அது சரி பண்ணணும் அப்படின்னா துளசி இலையும் எலுமிச்சை சாறும் நல்லா கசக்கி வச்சுக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். கையால் கூட மெதுவாக அரைச்சிக்கலாம், அல்லது மிக்சியில் ஜாரில் போட்டு கூட அரைச்சி வச்சுக்கலாம். அதை நல்லா எடுத்து எங்கே இருக்கோ அது மாதிரி நல்லா தடிமனாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hour விடுங்க. நல்லா காஞ்சின பிறகு அப்புறமா நீங்கள் அதை எடுத்துகிட்டு நார்மலாக குளிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 நாள் பண்ணும்போது அது நல்லா க்ளீனாக ஒரே ஸ்கின் கலர் ஒரே கலர் வந்துடும். தோல் நிறம் ஒரே நிறமாக இருந்ததுனால உங்களுக்கு ஒரு அழகும் தெளிவும் இருக்கும், பயமும் இருக்காது. ஏன்னா நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.